ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இப்போது இந்த ரீடிங்கில் பார்க்க போகிறோம். சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ், நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சன் நோ காண்டாக்டில் இருக்கிற நம்ம கலெக்டிவ்ஸோட பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் என்ன சொல்லுங்கள் ஸ்பிரிட்ஸ். கம்பாஸ், மூன்லிட் க்ரோவ், வேர்ட், மிஸ்டிக்கல் டோர் and ஃபாரஸ்ட் சாங். ஓகே, ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் நோ காண்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத இப்போது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங். ஓகே, யாருக்காகவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கார்டு பார்த்தோம் அப்படின்னா கம்பஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி. ஓகே, இப்போ வந்து உங்கள் பர்சன் வாழ்க்கையில் வந்து ஒரு தடுமாற்றம் இருக்குது. எந்த திசையில் போகிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய தடுமாற்றம், ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஓகே, உங்களோட தாட்ஸ் ஒரு பக்கம் உங்களை இழுக்குது. உங்களோட தாட்ஸ் உங்கள் கூட இருந்த அந்த பழைய ரிலேஷன்ஷிப், பழைய பந்தம், அது ஒரு பக்கம் அவங்கள இழுக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட நிஜ வாழ்க்கையோட பொறுப்புகள், அந்த சிச்சுவேஷன், அது எல்லாமே வந்து இன்னொரு பக்கம் அவங்கள இழுக்குது. ஓகே, ஸோ இவங்க வந்து இப்போ எந்த பாதை சரி, எந்த வழியில் நம்ம போகலாம், யார் கூட போனால் நமக்கு உண்மையான அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ஓகேவா? அதை வந்து அவங்களால சூஸ் பண்ண முடியல. எந்த பக்கம் போனால் நம்ம நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிறத அவங்களால சூஸ் பண்ண முடியல. அப்படி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து இவங்களுக்கு வந்து இன்னுமே ஒரு கைடிங் பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதாவது இன்னும் வந்து மனசுக்குள்ளே அவங்க உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு கைடர் மாதிரி அவங்கள உங்கள் கூட இருந்த அந்த பழைய நினைவுகள் தான் லீட் பண்ணிகிட்ருக்கு இப்போ. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா மூன்லிட் க்ரோவ். ஓகே, இந்த கார்டு வந்து அவங்களோட கரண்ட் ஃபீலிங்ஸ். ஓகே, இந்த கார்டு மூலயமா என்ன உங்கள் பர்சனோட ஃபீலிங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, உங்கள் பர்சன் வந்து உங்களை நினச்சி நைட் டைம்ஸில் நிறைய யோசிக்கிறாங்க. ஓகேவா? வெளியில் பார்த்தா ரொம்ப குவைட்டாக, காமாக, அமைதியாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே வந்து நிறைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் எல்லாமே கலந்து கிடக்கு. ஓகே, மனசு ரொம்ப கலங்கி போயிருக்கு, நிறைய விருப்பங்கள் இருக்குது, நிறைய நினைவுகள் வந்து போகுது, சின்ன சின்ன வருத்தம்லாம் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, அவங்க வெளியில் தான் வந்து அப்படியே அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது, உள்ளுக்குள்ளே அப்படியே மனசு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு கலங்கிட்டுருக்கு, ஒரு அலை அடிச்சுக்கிட்டே இருக்குது, தெளிவாக இல்லை. ஓகே, இவங்க வந்து இதை அவங்க மனசில் தோன்றதை வந்து உங்கள் பர்சனால் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் அதை அப்படியே சப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சப்ரெஸ் பண்ணுறது, அதை அப்படியே தள்ளி விட்டுட்டு போகிறது, அந்த மாதிரி அதை இக்னோர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, உங்கள் மேலே இருக்கிற பாசம் வந்து இன்னுமே வந்து ஒரு சின்னதாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த ஒரு சின்னதாக ஒரு கேண்டில் லைட் மாதிரி அப்படி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு சின்ன ஒளி, ஒரு லைட் இருந்துக்கிட்டே இருக்குது உங்கள் மேலே இருக்கிற அந்த அன்பு, காதல் எல்லாமே. ஓகே, அதுதான் இந்த கார்டு மூலயமா நமக்கு தெரிய வருது. ஓகே, ட்ரஸ்ட் இன் அன்சீன் ஃபோர்ஸஸ் கைடிங் யூ, அதுதான் வந்து இந்த கார்டு மூலயமா நமக்கு யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. அண்ட் மூணாவது பார்த்தோம்னா பாட், இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கார்டு. ஓகேவா? உங்கள் பர்சன் வந்து இப்போ அவங்க கூட பேசணும், அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட போட்டு உடைக்கணும், மனசு திறந்து பேசணும், கொட்டி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான ஆசை இருக்குது. ரொம்ப வந்து நிறைய ஃபீல், ஒரு டீப் ஃபீல் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லிடணும், மனசுக்குள்ளே எதையும் வச்சிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்ற ஆசைகள் இருக்குது. எல்லாத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து அதை எப்படி சொல்கிறதுங்கிற தைரியம் இல்லை. அந்த தைரியத்தை வந்து தேடிட்டுருக்காங்க. அதை எப்படி உங்ககிட்ட வேர்ட்ஸில் கன்வே பண்ணுறது அப்படிங்கிற வழியும் தெரியல. ஸோ அந்த தைரியமும் இல்லை, வார்த்தைகளும் இல்லை, எதுவுமே இல்லாமல் திணறிட்டுருக்காங்க. ஓகே, சம்டைம்ஸ் உங்களை பற்றின தாட்ஸ் எல்லாத்தையுமே இவங்க வந்து ஒரு பாட்டு, ஒரு கவிதை, ஒரு சாங், ஒரு ஆர்ட் மாதிரி ஏதாவது ஒரு வழியில் வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதாவது உங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம்,
மனசுலேயே கூட வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. ஏதாவது சாங்ஸ் கேட்குறது, அவங்க வலியை வந்து ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியான சாங்ஸ், சோகோ சாங்ஸ் கேட்குறது, கவிதை கூட சம்டைம்ஸ் எழுதுவாங்க. ஓகேங்களா? இல்லை சில பாடல்கள் பாடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் தெரியாமல் இருக்கலாம். அவங்க மனசுக்குள்ளேயே வந்து அவங்க அதெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வெளியில் தெரியாமல் அது எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிஸ்டிக்கல் டோர். ஓகே. இது வந்து ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் ரீஎன்ட்ரி அதை மீன் பண்ணுற ஒரு கார்டு. ஓகேங்களா? ஸோ உங்கள் பர்சன் மனசில் வந்து உங்ககிட்ட திரும்பி வரணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு டிவைன் டைமிங் கார்டு அப்படிங்கிறதுனால இந்த எப்போ வந்து இந்த கதவு திறக்குதோ அப்போ தான் வந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பை வந்து இந்த யூனிவர்ஸ் அமைச்சு கொடுப்பாங்க. ஸோ சரியான நேரம் வந்தால் தான் இந்த கதவு திறக்கும். ஓகேவா? இப்போ வந்து உங்கள் பர்சன் அந்த கதவை வந்து எப்போ திறக்கும் அப்படின்னு எங்கேயோ இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா? இன்னும் அந்த கதவு, அந்த மிஸ்டிக்கல் டோர் வந்து இன்னுமே வந்து திறக்கலை. ஓகேங்களா? முழுசாக அந்த கதவு இன்னும் திறக்கலை. அந்த கதவு எப்போ முழுசாக திறக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கதவு ஒரு டிவைன் டைமிங்கில் முழுசாக திறக்கும். ஓகே. அதுதான் இந்த கார்டு மூலமா யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. ஓகே. அண்ட் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் சாங். ஓகே. நர்ச்சர் யுவர் இன்னர் சைல்டு வித் லவ் அண்ட் கம்பேஷன். ஓகே. இந்த கார்டு மூலமா என்ன சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு சோல் கனெக்ஷன். ஓகேங்களா? இது வந்து ஒரு சோல் கனெக்ஷன். இந்த கார்டே ரொம்ப அழகாக இருக்குது. இல்லை எல்லா கார்டுமே அழகாக தான் இருக்குது. ஓகே. இந்த வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சோல் கனெக்ஷன் அப்படிங்கிறத சொல்கிற ஒரு கார்டு இது. உங்களை பற்றி உங்கள் பர்சன் இன்னும் சோல் லெவலில் ஒரு கனெக்டடான ஒரு பர்சனாக இருக்காங்க. அந்த சோல் லெவல் கனெக்ஷனை இன்னும் ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் கூட. ஓகேவா? இப்போ உங்கள் கூட நோ கான்டாக்டில் இருந்தாலுமே எனர்ஜி லெவல் கம்யூனிகேஷன் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளேயும் நடந்துகிட்ருக்கு. ஓகேவா? அவங்களோட மனசு வந்து இன்னும் உங்கள் தாளத்தோட அப்படியே அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான். அது வந்து இந்த கார்டு மூலமா தெரியுது. ஸோ உங்கள் பர்சனோட மனசு இன்னும் உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களுக்குள்ள ஒரு நோ கான்டாக்ட், நீங்கள் செப்ரேஷனில் இருந்தாலுமே சோல் லெவல் கனெக்ஷன் இன்னும் அலைவாக இருக்குது. 2 பேரும் சோல் லெவலில் கனெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களோட அமைதியாக இருக்கிறதாலேயோ, செப்ரேஷனில் இருக்கிறதாலேயோ, நோ கான்டாக்டில் இருக்கிறதாலேயோ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உடஞ்சிருச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லை. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு ரைட் டைம் வரும்போது சில ரகசியங்கள்லாம் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட், இது வந்து ஃபாரஸ்ட் ஆரக்கிள் கார்டு. ஓகே. இந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் எல்லாமே ஒரு ரைட் டைம் வரும்போது ரிவீல் ஆகும். அதாவது உங்கள் 2 பேர் மனசுலேயும் இருக்கிற ரகசியங்கள், நீங்கள் 2 பேரும் பேசாமல் இப்போ மறைச்சி வச்சிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே டிவைன் டைமிங்கில் வெளியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் 2 பேருக்குள்ளேயும் மௌனம் இருக்கலாம், நோ கான்டாக்ட், செப்ரேஷன் இருக்கலாம். ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் பிரேக் ஆகலை. ஓகே. இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு டிவைன் ரீஅவேக்கனிங் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை தான் இந்த கார்ட்ஸ் மூலமா சொல்கிறாங்க. ஸோ உங்கள் பர்சன் இப்போ வந்து எந்த வழியில் போகிறது, எந்த திசையில் போகிறது அப்படிங்கிறத தேடிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட நினைவுகள் அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அதை வெளிப்படுத்த முடியல. அவங்க மனசுக்குள்ளே உங்கள் மேலே எவ்வளோ லவ் இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது. திரும்பவும் நீங்கள் 2 பேரும் ரீயூனியன் ஆகணும், இந்த ரிலேஷன்ஷிப் ரீகன்சைல் ஆகணும் அப்படிங்கிற ஆசைகள் எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதுக்குள்ளே நடுவில் உங்கள் பர்சன் நின்றுட்டுருக்காங்க. இவ்வளவும் இருக்குது உங்கள் பர்சனுக்குள்ளே. ஆனால் ஃபர்தராக என்ன ஸ்டெப் எடுக்கணும், ஃபார்வர்ட் ஸ்டெப் என்ன, உங்ககிட்ட வரத்துக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணும்னு தெரியாமல் திணறி போய் நிற்கிறாங்க. ஓகேவா? மனசு முழுக்க நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களை விட்டு விலகலை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு அமைதியான ஒரு பாதையில் அவங்க பயணிச்சிட்ருக்காங்க. ஒரு அமைதியான பாதையில் இப்போ அவங்க இருக்காங்க. ஓகேவா? அந்த பாதையிலேருந்து உங்ககிட்ட அவங்க திரும்பி வர போகிறாங்க. ஓகேவா? அதுதான் அது எப்போ அப்படிங்கிறது டிவைன் டைமிங்கில் தான் நடக்கும். ஓகே. அந்த டிவைன் டைமிங் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பாருங்கள். நீங்கள் பொறுமையாக இருங்க. எவ்வளோ நாள் உங்கள் பர்சன் அவங்களோட ஃபீலிங்ஸை போட்டு அடக்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பாயிண்டில் எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் போனால் போதும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வருவாங்க. அந்த டைம் தான் டிவைன் டைமிங். ஓகேவா? ஸோ இந்த கார்டு மூலயமா நமக்கு இன்னும் சொல்லியிருக்கிற மெசேஜ் இது தான். ஓகே. உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ் இது தான். இப்போது அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன்
உங்களை பற்றின நினைவுகள், எந்த பாதையில் போகிறதுன்னு தெரியாத குழப்பம், ஒரு பாதை எந்த பாதையில் போகிறது, எந்த வழியில் போகிறதுன்னு ஒரு வழி தெரியாமல் தேடி திணறி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு காதல், பாசம், அன்பு எல்லாமே இருக்குது. ஒரு சோல் கனெக்ஷன் இருக்குது. திரும்ப உங்ககிட்ட வந்து ரீயூனியன் ஆகணும், உங்கள் கூட ஜாயின் ஆகணும், உங்கள் கூட பழைய மாதிரி பழைய பந்தத்தை திரும்பவும் ரீபில்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது. இது எல்லாத்துலேயுமே சிக்கி போயிருக்காங்க. இதுதான் உங்கள் பர்சனோட கரண்ட் எனர்ஜி அண்ட் ஃபீலிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சில பேருக்கு ரீசனேட் ஆகாமல் இருக்கலாம். இல்லை அந்த பர்சன் என் நம்பரையே பிளாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க, நான் கால் பண்ணாலும் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அவங்கள எனக்கு எப்படி இது ரீசனேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது உங்களுக்கானது இல்லை. ஓகேங்களா? உங்கள் சோலுக்கு தெரியும், உங்கள் மனசுக்கு தெரியும், உங்கள் பர்சன் உங்கள் கூட பேசலைன்னாலும் இப்போது என்ன மாதிரியான ஒரு ஃபீலில் இருப்பாங்க அப்படிங்கிறது சோல் லெவலில் நீங்கள் கனெக்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு ரீசனேட் ஆகுதா? ஆமாம், என் பர்சன் என் கூட பேசலை, என் கூட நோ கான்டாக்டில் இருக்காங்க, ஆனால் என்னோடய சோலுக்கு தெரியுது, சோல் லெவலில் நான் கனெக்ட் ஆகிருக்கேன், என் பர்சன் இந்த ஃபீல்டில் தான் இருப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த ரீடிங் உங்களுக்கானது தான். ஓகே, இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என் மற்றவங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.